இந்தியாவில் நமது மகத்தான மேதைகள் எப்படி அந்த முன்னோர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் முன்னோர்கள் எல்லாம் சமத்துவத்தை பதிவு செய்தார்களோ அதே பதிவை அரசியல் சாசனத்தில் பதிந்திருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவின் அரசியல் சாசனம் எதை சுட்டுகிறது? இதே முதலாளித்துவ உலகமா அல்ல புதிய உலகம்? மார்க்ஸ் முன்மொழிந்த, லெனின் முன்னெடுத்த, மார்ட்டின் லூதர் கிங்கும் சார்லி சாப்ளினும் மகத்தான மேதைகள் கனவு கண்ட அதே சோசலிசம் தான் இந்தியாவின் திசை வழி என்று சேர்த்திருக்கிறார். இந்தியாவின் திசை வழி சோசலிசம், முதலாளித்துவம் அல்ல. 40 கோடி பேர் சம்பாதிப்பதை 4 பேர் சுருட்டிக் கொள்கிறார். ஜாதி வெறியால், மதவெறியால் நாடு அல்லல்படுகிறது. பெண் அடக்கப்படுகிறாள், ஒடுக்கப்படுகிறாள். இந்த அநீதியான சமூகத்திற்கு மாற்றான சமூகம் எது நண்பர்களே? எவ்வளவு மேதைகள் தோன்றினார்கள் தமிழ் மண்ணில், எவ்வளவு அரசியல் தலைவர்கள் தோன்றினார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். எல்லோரையும் கரங்குப்பி வணங்குகிறோம். ஆனால் எது சமூகம்? நிலவுவது சமூகமா? இந்த சமூகம் சுரண்டல் சமூகம், முதலாளித்துவ சமூகம். இந்த சமூகத்திற்கு எது புதிது? மானுடத்தின் கனவுகள் எது? விடுதலை. மானுடத்தின் கனவுகள் எது? சரிநிகர் சமத்துவம். மானுடத்தின் கனவு எது? இந்த புவியினுடைய சொத்துக்கள் எல்லாம் கூட்டு உழைப்பால் உருவாகிற சொத்து எல்லாம் மானுடத்திற்கு சொந்தம். இந்த அறிவியல் கருத்து எங்கே இருக்கிறது? அது சோசியலிசத்தில் இருக்கிறது. எனவேதான் மகத்தான இந்த தேசத்திற்கு சோசியலிசம் என்கிற திசை வழியை இந்திய அரசியல் சாசனத்தில் சேர்த்திருக்கிறார்கள். எனவே உங்களை பார்க்கிற பொழுது நமது முன்னோர்களின் கனவு, அரசியல் சாசனத்தின் கனவு நிறைவேறும். வருகிற நூற்றாண்டில் சோசியலிசம் இந்தியாவில் அதிகாரத்தில் அமரும்.